தாவேக்காவுக்கு இப்போ சிக்கல் என்னன்னா, திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அதிமுக மட்டும்தான் எதிர்கட்சி. ஆமா, அதிமுக பலவீனமான எதிர்கட்சியா இருந்தாங்க, ஒண்ணுமே பண்ணல. திமுக கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்கல. என்டிகே ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு பண்ணுவாங்க, பாஜகவும் ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தாவேக்காவுக்கு சிக்கல் என்னன்னா, அதிமுகவும் எதிர்ப்பாங்க, திமுகவும் எதிர்ப்பாங்க, பாஜகவும் எதிர்ப்பாங்க, என்டிகேவும் எதிர்ப்பாங்க, எல்லாரும் எதிர்ப்பாங்க. இதுல திமுக பவர்ல இருக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி. தாவேக்காவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டி கட்டமைப்பே கிடையாது. அந்த கட்சியில விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போய் பேசும்போது அவர் பேசுற விஷயங்களே பார்த்தோம்னா ரொம்ப அபத்தமா இருக்கு. நிறைய விஷயங்கள். ஒண்ணு, உங்ககிட்ட குறை சொல்ல வர நீங்க டீசெண்டா ஹேண்டில் பண்ணணும். நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, நான் சாப்பிடலன்றதெல்லாம் பதில் கிடையாது. அறியாமை நிறைய இருக்கு போல, வால்வோ பஸ் இருக்குன்றதே அவருக்கு தெரியல. அங்கேயும் பார்த்தோம்னா அவரோட அறியாமை வெளிப்படக்கூடிய விஷயங்களை அவரு பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஏன் இதெல்லாம் வருது? இப்ப 60கள் அந்த திமுக எடுத்துப்போம். அங்க ஒரு லீடர் இருக்காருன்னா அவர் இப்படி பேசுவாரா?